நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்திரே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்திரே. ஐயா, எத்தனையோ நன்மை செய்திரே. நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. இது அதிசயம், அதிசயம் தானே. இது அதிசயம், அதிசயம் தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். புதிய கிருபையா என்னை தாங்குகிறீர், புதிய வழியில் நடத்துகின்றீரே. புதிய கிருபையா என்னை தாங்குகிறீர், புதிய வழியில் நடத்துகின்றீரே. இது ஆச்சரியம், ஆச்சரியம் தானே. இது ஆச்சரியம், ஆச்சரியம் தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். பரம குயவனே, உமது கரங்களில் என்னையோ கொடுத்து விட்டேனே. பரம குயவனே, உமது கரங்களில் என்னையோ கொடுத்து விட்டேனே. ஓம் சித்தம் போல என்னை நடத்துமே, ஓம் சித்தம் போல என்னை நடத்துமே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கப்படத்தக்கவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஜீவனுள்ள ஜீவாதிபதியே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நன்றியோடு 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 ஸ்தோத்திரிக்கிற ராஜா, மகிமையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜாதி ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். தெய்வாதி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அண்ட சராசரங்களை உருவாக்கினவரே, உமக்கு
உமாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். அல்பா உமேகா ஆதி அந்தமானவரே உமாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, எங்கே 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறவர்கள் அந்த இடத்தில் வருவேன் என்று சொன்ன தேவார் எங்கள் மத்தியில் நீர் வந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபௌரியா கரபௌதியா ரபோலார் பீக்கரபா ஓரி பீக்கரபா. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை அப்பா எங்களை நடத்தி வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ரபா லபா ரபா ஷபா ரபா ரிபா ரபா கரபா ஓ ரிபி கரபா. ஆண்டவரே, நேர்ல வந்தவர்களோ யூடியூப் மூலம் பார்க்கிறவங்களையோ ஆண்டவரே நீங்க பிளஸ் பண்ணுங்க ஏசப்பா. என்னென்ன தேவையோடு இந்த இடத்திற்கு வந்திருந்தாலும் அந்த தேவைகளை அறிந்து தகப்பனே அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என்ன மன பாரத்தோடு சஞ்சலத்தோடு அப்பா ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் ஏசப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு பெரிய சமாதானத்தை கட்டளையிடுவீராக டாடி. ரீபா லபா ரபா ஷாபலா ரபா கரபா. அப்பா, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன். அந்த கரத்தில் நம்முடைய பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. அடிமை சிலுவை நிழலுக்குள் மறைத்து நீங்க பேசுங்க டாடி. ஒரு மனுஷியுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் யூடியூப் மூலம் பார்க்கிற அனைவருக்கும், நேரில் வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். தேவன் காத்திருக்கிறார் ஏன்? இன்னைக்கு தலைப்பு தேவன் காத்திருக்கிறார் ஏன். ஏசாயா 30:18 நாம் வாசிப்போம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஹல்லேலூயா. கருமையான தெய்வ பிள்ளைகளே, இதுல இந்த வார்த்தையை வாசிக்கும் போது, நான் காலையில எழுந்து வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்த ஒரு காரியம் என்னன்னா, நமக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பாராம். ஹல்லேலூயா. கருமையான தெய்வ பிள்ளைகளே, தேவனுக்காக தான் நாம் காத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் நமக்காய் காத்திருக்கிறாராம். எதற்காக? நமக்கு இரக்கம் செய்யும்படியாக, நன்மை செய்யும்படியாக காத்திருக்கிறாராம். இன்னைக்கு உலகப்புறமா ஒரு தலைவர்களை பார்க்க போகும் பொழுது, ஒரு லீடர்ஸோ இல்ல யாரையாவது நம்ம அதாவது அவங்க நல்ல ஒரு போஸ்டிங்ல இருக்கும்போது அவங்கள பார்க்கணும்னா நம்ம தான் போய் அவங்களுக்காக வெயிட் பண்ணணும். சிலர் பாருங்க, அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கே 1 மாசம் இல்லைன்னா அதாவது சில நாட்கள் கடந்து போவதை நாம் பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் எவ்வளவு அழகா, அவர் அண்ட சராசரங்களை உருவாக்கினவர், அவர் அல்பா ஒமேகா ஆதி அந்தமா இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன், எல்லாவற்றையும் படைத்த நம்மை உருவாக்கின தேவன் ஒரு மனிதனுக்காக காத்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க எவ்வளோ அவர் நமக்காய் பரிதபிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். அப்ப நமக்கு இரக்கம் செய்யறதுக்காகவே இன்னைக்கு கர்த்தர் காத்திருக்கிறார். அதனால அவர் சமூகத்துல வந்த நீங்க பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி அந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த ஏசாயா 30ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யூத ஜனங்கள் அசிரியா ராஜா ஆண்ட காலத்திலும் பாபிலோன் ராஜா நெபுகாத்நேச்சார் ஆண்ட காலத்திலும் இவர்கள் என்ன பண்ணாங்களாம், அந்த எகிப்தை நம்பி ஓடினார்களாம். ஹல்லேலூயா. எகிப்து, அதாவது எகிப்து என்று சொன்னாலே பாவம். ஆனா எகிப்து தேசத்தை நம்பி அந்த எகிப்து ஜனங்கள் நம்மளை காப்பாற்றுவார்கள் என்று சொல்லி ஓடினார்களாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்கே ஓடாதப்பா, நீ அமைதியில உட்கார்ந்துரு, நான் ரட்சிப்பை கொடுப்பேன்னு சொல்றார். ஆனா இவங்க அந்த ராஜாவை பார்த்து பயந்ததுனால, அந்த அசிரியா ராஜா பாபிலோன் ராஜா இவங்களெல்லாம் பார்த்து பயந்ததுனால நம்மளை எப்படியாவது காப்பாத்தி கொள்ளணும்னு சொல்லி அவர்கள் ஓடுகிறதை பார்க்கிறோம். இப்படி ஓடும்போது பாத்தீங்கன்னா அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை நம்பலையாம். பாருங்க,
அதுல 30:2 சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய வார்த்தையை அவர்கள் நம்பவில்லை என்று. ஏசாயா அதுல பாத்தீங்கன்னா 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ வேதத்தை கேட்க அவங்களுக்கு மனசு இல்லையாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கும் ஜெபிக்க வராங்க அநேகர். எப்படி வராங்க? எல்லாம் முடிஞ்சு ஆமேன் போட்ட பிறகு வராங்க. ஏன்? ஜெபம் பண்ணா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஜெபம் மட்டும் நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வராது. இந்த வேத வசனமாகிய மன்னாவை நாம் உட்கொள்ளும் போதுதான் தேவன் அற்புதத்தை செய்வார். அந்த ஜனங்கள் வேதத்தை கேட்க மனசே இல்லையாம். அதே போல 30:11 வாசித்தபடி, தேவன் எங்களுக்கு வேண்டாம், ஆனா குறி சொல்றதெல்லாம் வேண்டாம், எங்க மனசுக்கு இதமா என்ன பண்ணணும், பேசணும் அப்படின்னு சொன்னாங்களாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி அவங்க சொன்னபடினால ஆண்டவர் சொல்றாரு 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கும் நம்பிக்கையுமே உங்க பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல். ஆண்டவர் சொல்றார், நீ மனம் திரும்பு அப்படின்னு சொல்றாரு. ஜனங்கள் அதற்கு அவங்க என்ன பண்ணல, அவங்க மனம் திரும்புறதுக்கு ஆயத்தமாய் இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, 30:18 சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் இப்படி மனம் திரும்பாத ஜனங்களை பார்த்து, பயந்து ஓடுகிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்காய் காத்திருக்கிறேன். எதற்காக காத்திருக்கிறேன்? இரக்கம் செய்ய காத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் சொல்வதை, அங்க ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் நமக்கு இரக்கம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எரேமியா 26:13 நாம் வாசிப்போம். நீங்கள் உங்கள் வழிகளையும் இப்பொழுது நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். ஹல்லேலூயா. பாருங்க, உங்கள் வழிகளை சீர்படுத்துங்கள். உங்கள் கிரியைகள், நீங்க செய்கிற காரியங்களை ஆண்டவர் சீர்படுத்தணும்னு விரும்புறார். தேவன் நமக்கு இரக்கம் செய்ய அவர் காத்து இருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? நம் வழிகளை சீர்படுத்த வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் நாம் வந்த வழிகள்ல ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நம்ம ஜீவித்திருப்போம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருப்போம். ஆனா அதையெல்லாம் நம்ம சீர்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில பொய் தாராளமாய் வருகிறதை நாம் பார்க்கிறோம் இல்ல? ஆனா வெளிப்படுத்தல சொல்லப்பட்டு இருக்கிறது, பொய்யர்கள் அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு பொய் என்பது லேசான காரியமா எல்லார் வாயிலையும் வருகிறத பார்க்கிறோம். ஏன் வேலைக்கு போகல, ஏன் லேட்டா வந்தீங்க வேலைக்கு அப்படின்னு கேட்டா, பஸ் லேட்டு, இல்லை ஏதாவது ஒரு சாக் போக்கு சொல்லுவாங்க. ஆனால் பஸ்ஸு லேட்டாக வந்திருக்காது, இவங்க வீட்டில் இருந்து கிளம்புனது லேட்டு. ஏன் சர்ச்சுக்கு லேட்டாக வந்தீங்க? இல்லை அப்படியே வந்தோம், ஆட்டோவே கிடைக்கல. அல்லேலூயா. ஆட்டோ நீங்கள் கரெக்ட் டைமில் கிளம்பியிருந்தா ஆட்டோ கிடைச்சிருக்கோம் இல்லை? அப்போ இதெல்லாம் சொல்கிற ஒரு சின்ன சின்ன பொய் தான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள். ஹல்லேலூயா. என்றைக்குமே ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாயில பொய் வரவே கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பொய், அதாவது பொய் உதடுகளை கர்த்தர் அருவருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்மளும் பேசக்கூடாது, நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுங்க. ஹல்லேலூயா. இப்போ நம்ம வழிகள் சுத்தமா இருக்கணும். நம்முடைய கிரியைகள், நாம் செய்கிற காரியங்கள் சுத்தமா இருக்கணும். அவர் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியணும், வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அதுக்குதான் வசனத்தை கேட்க வாங்கன்னு சொல்றது. வசனத்தை கேட்டு கீழ்ப்படியணும். அப்படி இருந்தா தேவன் இன்னைக்கு உன்னை அழிப்பேன்னு சொல்லியிருப்பார். இஸ்ரேல் ஜனங்களை நிறைய இடத்துல அழிச்சு போடுவேன்றார். ஆனா அழிக்காதபடிக்கு அதற்காக மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. சரி, அவர் இரக்கம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஏசாயா 54:7 இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
அடுத்தது அவர் இரக்கம் எப்படிப்பட்டது? 2 சாமுவேல் 24:14 அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ரொம்ப பெரியதான் அவர் இரக்கங்கள். அடுத்தது அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டது? உபாகமம் 5:10 1000 தலைமுறைக்கு அவர் இரக்கம் உள்ளது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. புலம்பல் 3:22 இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, யாருக்கு ஆண்டவர் இரக்கம் செய்வார்? யாருக்கு இந்த இரக்கம் கிடைக்கும்னா, நீதிமொழிகள் 28:13 வாசிப்போமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனா அதை அறிக்கை செஞ்சு விட்டுறணும். இதுவரைக்கும் என்ன பாவம் செஞ்சாலும் இனி என்ன பண்ணக்கூடாது? அந்த பாவத்தை தொடர்ந்து செய்யக்கூடாது. ஆண்டவரே, உம்மை அறியாதப்போ நான் இப்படி பேசிட்டேன், இப்படிலாம் செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நாம் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அதுக்கு அடுத்தது யாருக்கு இரக்கம் கிடைக்கும்? ஏசாயா 30:19 வாசிப்போம். ஏசாயா 30:19 சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். கூப்பிடுற சத்தத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இரக்கம் செய்வார். ஹல்லேலூயா. அடுத்தது ஏசாயா 49:13 சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் இறங்குவார். சிறுமைப்பட்டவர்கள், மற்றவர்களை சிறுமைப்படுத்தி உங்களை வேதனைப்படுத்தி உங்களை அவமானப்படுத்துறாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அவர் இறங்குவாராம். அடுத்தது உபாகம் 30:2-3 தேவ சத்தத்திற்கு செவி கொடுப்பவர்களுக்கு இறங்குவார். ஹல்லேலூயா. தேவ சத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் இறங்குவார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு வேதத்துல தேவன் இரக்கம் செய்த அநேகருக்கு தேவன் காத்திருந்தார். அவர்கள சிலரை நம்ம பார்க்கலாம். முதலாவது, பாவத்தை விட்டு விலகுறவனுக்காக காத்திருக்கிறார். அதுதான் நீதிமொழிகள் 28:13 ஏற்கனவே வாசித்தோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு சகையு வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அவன் தன் பாவங்களை அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 19 1-10 வரைக்கும் நீங்க வீட்டுல வாசித்து கொள்ளுங்க. லூக்கா 19 இதுல பாத்தீங்கன்னா முதல் 2 வசனங்களை நாம் வாசிப்போம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல், பாருங்க, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். ஹல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, இவன் அதாவது ஒரு டாக்ஸ் வரி வசூலிக்கிறவன். இவன் அதாவது ஏன் ஆண்டவரை பார்க்கணும்? இந்த சகையு ஏன் ஆண்டவரை பார்க்கணும்? இவன் வட்டிக்கு வாங்கி கொண்டிருந்தனால இவனை இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? வெறுத்தாங்க. ஆனா இவன் என்ன பண்றான்? ஒரு சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. இவனுக்கு பணத்துக்கு பஞ்சமே கிடையாது, நல்ல வசதி எல்லாமே இருந்தது, வீடு பங்களா காரு எல்லாம் இருந்திருக்கும். ஹல்லேலூயா. நல்ல மனைவி பிள்ளைகள் இருந்திருப்பாங்க. ஆனா அவனுக்கு என்ன இல்லை? சமாதானம் மட்டும் இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்துல அநேகர் வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா உள்ள போய் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துல ஒரு சமாதானமே இருக்காது. ஹல்லேலூயா. இந்த சகையு வாழ்க்கையில சமாதானம் இல்ல. ஆண்டவர் அந்த நாட்கள்ல அந்த வீதி வழியாய் வருகிறதை அறிந்து இவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் என்ன பண்றான்? வகை தேடுகிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட சிலர் இயேசு எப்படி இருப்பாரு அப்படின்னு வருவாங்க. ஆனா இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறிந்த பிறகு என்ன பண்ணிடுவாங்க? ஆண்டவரை விட்டு அப்படியே போயிடுவாங்க.
எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ இவன் குள்ளனா இருக்கிறபடினால இவன் என்ன பண்றான், ஒரு பெரிய காட்டத்தி மரத்துல ஏறி அவன் அமர்ந்து கொள்கிறான். ஹல்லேலூயா. அதுல இருந்து கீழ இருந்து பார்த்தா ஒண்ணுமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அடர்த்தியான மரத்துல அவன் ஏறி உட்கார்ந்து கொண்டான். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு காரியத்தை நம்ம சாதிக்கணும்னா சூழ்நிலையெல்லாம் பார்க்க மாட்டோம்ல. பெரும்பாடுள்ள ஸ்ரீ தனக்கு சுகம் வேண்டும் என்று நினைத்ததுனால சுத்தி இருந்த யூத கூட்டங்களையோ மனிதர்களையோ பார்க்காம ஆண்டவர் வஸ்திரத்தை தொட்டா போதுன்னு ஓடி போனான். அதே மாதிரிதான் இவனும், நான் இயேசு எப்படிப்பட்டவர், எல்லாரும் நல்லவர்னு சொல்றாங்களே, இவர் எப்படிப்பட்டவர்னு பார்க்கணும்னு சொல்லி அவன் சுத்தி இருந்திருக்காங்க, ஜனங்கள் பார்த்துருப்பாங்க, பாரு இவன் குரங்கு மாதிரி ஏறுறான்னு சொல்லியிருப்பாங்க, ஏளனமா பேசியிருப்பாங்க. இதையெல்லாம் அவன் சட்டை பண்ணாம மரத்து மேல ஏறி போய் உட்கார்ந்து இருக்கிறான். ஹல்லேலூயா. இப்படி உட்கார்ந்தவன் பாருங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். இயேசு தூரத்துல வராரு, நிறைய பேர் நெருக்கி வராங்க. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் அந்த இடத்துக்கு வந்த உடனே அவர் நிக்கிறாரு. நின்று அண்ணாந்து பார்த்து அவர் சொல்றாரு, சகைவே சீக்கிரமாய் இறங்கி வா. ஹல்லேலூயா. பாருங்க, அவர் நம் உள்ளத்தின் வாஞ்சையை பார்க்கிறாருங்க. நம்ம அதாவது மனுஷர்கள் முகத்தை தான் பார்க்குறோம். ஒருத்தர் சபைக்கு வராங்களோ இல்லை வேலை செய்கிற இடத்துல சிலரை நீங்கள் சந்திக்கிறீங்களோ அவங்க முகத்தை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் நம் உள்ளத்தை அறிந்திருக்கிற தேவன் பாருங்க, அவன் உள்ளத்தை அறிந்திருக்கிறார். எனக்காக ஒருத்தன் மரத்து மேலே ஏறி உட்கார்ந்துருக்கானே, அவரை சுற்றி எத்தனை பேர் வராங்கல்ல, அவங்கள பற்றி அவர் கவலைப்படலையே. அதாவது 99 ஆட்டுக்குட்டிக்காக பரிதபிக்கல, காணாமல் போன ஒரு ஆட்டுக்காக தேவன் பரிதபித்தார். இப்போ காணாமல் போன ஆட்டை போல இவன் மேல உட்கார்ந்துருக்கான், ஆண்டவரை பார்க்கணும்னு விரும்புறான். ஆண்டவர் அதை அறிந்து கொண்டு, அவங்க மற்றவங்களாம் ஜாலியா ஆண்டவர் கூட வராங்க, இவர் அண்ணாந்து பார்த்து சகைவே சீக்கிரம் இறங்கி வா. ஆண்டவருடைய அதாவது நம்ம பெயரெல்லாம் ஆண்டவருக்கு எல்லா பேரும் தெரியும், நம்ம செல்ல பேரும் தெரியும், நம்ம எல்லா என்ன பேரெல்லாம் வச்சிருக்கோமோ எல்லாமே அவருக்கு தெரியும். இப்படி கூப்பிட்ட உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அவன் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே, வாங்க ஆண்டவரை அப்படின்னு அங்கிருந்து உண்மையில நான் நினைக்கிறேன் அந்த மரத்து மேல இருந்து தொப்புன்னு கீழே குதிச்சிருப்பான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை அந்த மரத்து மேல நீ உட்கார்ந்து இருக்கும் போது கீழே விழுந்துருவோமோன்னு சொல்லி மரக்கிளைய பிடிச்சிருந்திருப்பான். ஆண்டவர் கூப்பிட்ட உடனே அந்த கையை விட்டுட்டு அப்படியே அங்கிருந்து என்ன பண்ணியிருப்பான், அவன் குள்ளன்ல, ஒருவேளை அங்கிருந்து அப்படியே கீழே குதிச்சிருக்கலாம். ஆனா அந்த மரக்கிளைய பிடித்திருந்த கைய அவன் விடாட்டா கீழே இறங்கி இருக்க மாட்டான். இன்னைக்கும் ஆண்டவருக்குள்ள வந்து சில காரியங்களை இன்னும் பிடித்து கொண்டே இருக்கிறோம், அதை விட மனசு இல்லை. எத்தனை முறை ஆண்டவர் நம்மளை அதாவது நம்மளை உணர்த்தியும், இதை செய்யாத, இந்த காரியத்தை செய்யாத என்று சொல்லியும் அதை விட மனசு இல்லாம நம்ம பிடித்து கொண்டு இருக்கிறோம். சகையை பிடிக்கல, அதை விட்டுட்டு கீழே இறங்குறான். ஆண்டவரோட சந்தோஷத்தோட அவரை கூட்டிட்டு போறான். பக்கத்துல இருக்கவங்களாம் பாக்குறாங்க, இவன் பாவியான மனுஷனாச்சே, இவன் கூட போய் போறாரு. இன்னைக்கு உலகம் அப்படிதான், உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்லும், இவங்கெல்லாம் பெரிய அதாவது ரொம்ப பரிசுத்தவான் மாதிரி இருக்கிறாங்களே, இவங்கள பத்தி தெரியாதா, இவங்க வாய் எவ்வளோ பெருசா இருக்கும், இவங்க சண்டைக்காரங்க கோவக்காரங்க, இப்படி அநேக காரியங்களை நம்மளை பத்தி வர்ணிக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே நல்ல குணத்தை பார்க்கிற தேவன். அல்லேலூயா. பாருங்க, பாவியான ஸ்ரீ கிட்ட இருந்த கெட்ட காரியத்தை பார்க்கல, அவகிட்ட இருந்த நல்ல காரியத்தை கர்த்தர் பார்த்தார். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றார் சீமோன் கிட்ட, நான் வீட்டுக்கு வந்த, நீ தண்ணி கொடுக்கல, நீ என்னை முத்தம் செய்யல, இவன் என்னை முத்தம் செய்தாள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அதனால உலகம் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க. நம்மளுடைய காரியம், நம்மளுடைய உள்ளத்தை பார்க்கிறவர் கர்த்தர், நாம் அவருக்கு உண்மையா இருந்தால் போதும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்ப பாருங்க, எல்லாரும் கேலி பண்றாங்க, அதெல்லாம் சட்டை பண்ணல, போகும்போதே பாவ அறிக்கை செய்கிறான். அதான் சொன்னேன், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான். போகும்போதே அறிக்கை செய்யறான் ஆண்டவர்கிட்ட. 19:8 லூக்கா 19:8.
சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் பாருங்க, என்றார். இதுல ஆஸ்திய பாதி கொடுத்துறேன். ஏன்னா ஆண்டவருக்குள்ள வந்துட்டா இந்த உலகம் நமக்கு பெருசாவே தெரியாது, பணம் பெருசாவே தெரியாதுங்க, பொருள் பெருசாவே தெரியாது, ஆஸ்தி பெருசாவே தெரியாது. ஏன்னா அவருடைய அன்பு. அல்லேலூயா. அந்த அன்புக்கு ஈட அந்த உலகத்துல எதையும் நிறுத்த முடியாது. அல்லேலூயா. அதான் சொல்றான், என் ஆஸ்தியில பாதியை கொடுத்துறேன். நான் யார்ட்டையாவது அநியாயமாய் வாங்கியிருந்தால், ஏன்னா இவன் வட்டி விட்டு தானே சம்பாதிச்சான், அநியாயமா வாங்கியிருந்தா 4 மடங்கு திரும்ப தரேன். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு தப்பு செஞ்சா 4 மடங்கு திரும்ப கொடுக்கணும். இது எங்க இருக்குன்னு சொன்னா, தாவீது அதாவது பச்சைபால்கிட்ட பாவம் செய்யறான். பாவம் செஞ்சதுனால வந்த பிள்ளை அவனுக்கு கேவலமாய் பிறந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே, இவன் ஒரே ஒரு பாவம் செஞ்சான், ஆனா 4 பிள்ளைகளை அவன் இழந்தான். அல்லேலூயா. அதாவது கேவலமாய் பிறந்த பச்சைபாலுக்கு பிறந்த பிள்ளையை இழந்தான், அப்சலோமை இழந்தான், அம்னோனை இழந்தான். இதே மாதிரி 4 பேரை என்ன பண்ணான், அவன் இழந்து போனான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அதனால இவன் சொல்றான் 4 மடங்கு திரும்ப தரேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவனுக்கு என்னன்னா, இவ்வளவு நாள் எல்லாமே இருந்தது, சமாதானம் இல்லை. ஆண்டவர் வந்தோடனே உனக்கு இனம் புரியாத ஒரு சமாதானம், சந்தோஷம். அதனால சொல்றான், எப்பா நான் எல்லாத்தையுமே கொடுக்குறேன், எனக்கு ஒண்ணுமே வேணாம், நீங்க போதும். அல்லேலூயா. ஆண்டவர் போதும். அல்லேலூயா. நம்ம பாருங்க, ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதிதுல நம்ம உள்ள எவ்வளவு பரவசமா இருந்திருக்கோம்ல. அதாவது இந்த உலகமே வேண்டாம், நீங்க போதும் அப்படின்னு தான் வாழ்ந்திருப்போம். ஆனா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஆன பிறகு இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்கிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆரம்பத்துல அப்படியே ஜோரா ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன், அப்படியே கடைக்கு போனாலும் அந்நிய பாஷை தான், எங்க போனாலும் வீட்டுல இருந்தாலும் கிச்சன்ல இருந்தாலும் அப்படியே அந்நிய பாஷை வந்துகிட்டே இருக்கும். இப்ப என்ன பாஷைங்க வருது? அல்லேலூயா. அப்போ அந்த ஆரம்பத்துல கிடைச்ச ஒரு பெரிய ஒரு சமாதானம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கான்னு யோசித்து பாருங்க. இப்போ இவன் ஒரே பெரிய ஒரு சந்தோஷம். இப்படி சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? 9:10. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு போனான். ஆண்டவரை என்னைக்கு சொந்த ரட்சகராய் நீங்களும் நானும் உள்ளத்துல ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே நம்ம குடும்பத்துக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. ஒருவேளை கணவன் ரட்சிக்கப்படாம இருக்கலாம், பிள்ளைகள் ரட்சிக்கப்படாம இருக்கலாம். நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், உங்கள் நிமித்தம் உங்க குடும்பம் என்ன பண்ணப்படும்? ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். அப்போ தேவன் இந்த சகீவுக்கு என்ன இரக்கத்தை கொடுக்கிறார்னா, ரட்சிப்பின் இரக்கத்தை கொடுக்க காத்திருந்தார். ஹல்லேலூயா. எப்ப இவன் வருவான், இவனை தொடணும்னு சொல்லி காத்துட்டே இருந்தாரு. ஏற்ற சமயத்துல சகீவை ஆண்டவர் மாற்றியதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ரட்சிக்கப்படாத பிள்ளைகளா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், நீங்க நீண்ட நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், பதிலே இல்லைன்னு சோர்ந்து போய் இருக்கலாம். ஆனால் நாள் ஒன்று வரும், ஆண்டவர் அவங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கார். நம்ம காத்திருக்கிறதை காட்டிலும் தேவன் காத்து கொண்டு இருக்கிறார். என் பையன், என் மகன், என் மகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நிச்சயமாய் ஆண்டவர் அந்த ரட்சிப்பை தருவார். 2வது, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் காத்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. அதாவது ஏசாயா 30:19 உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே மறு உத்தரவு அருள்வார். ஹல்லேலூயா. கூப்பிடுற சத்தத்துக்கு அவர் என்ன பண்ணுவாரா? உருக்கமாய் இறங்குவாராம். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இங்க ஒருத்தர் கூப்பிடுறாரு. யார் தெரியுமா? மார்க் 10ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு
இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். போதும். இப்போ பாத்தீங்கன்னா இங்க பர்தீமு குருடனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த பர்தீமு குருடன் பாத்தீங்கன்னா இதுல இந்த மார்க் 10:47 இதுல பாத்தீங்கன்னா இதுல இந்த அதாவது பர்தீமு குருடனுடைய அப்பா பேரு திமேயு அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த திமேயுடைய மகன் தான் இந்த பர்திமேயு. இவன் என்ன பண்றான், இவன் குருடனா இருக்கனால ரோடு ஓரத்துல இருந்து பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் அந்த பக்கமா வராரு. ஆண்டவரை பத்தி கேள்விப்படுறான். அவனுக்கு கண்ணு இல்லை, ஆனா கேள்விப்படுறான். அவர் நல்லவர், அவர் மூலம் அற்புதம் நடக்குது அப்படிலாம் கேள்விப்பட்ட உடனே அவன் என்ன பண்றான், ஆண்டவர் வரது எப்படியும் வந்து அந்த சலசலப்பு கேட்கும்ல, அந்த சத்தம் கேட்ட உடனே அவன் முதலாவது கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கோன்னு கூப்பிடுறான். ஆனா இப்படி கூப்பிட்ட உடனே மற்றவங்களாம் என்ன பண்றாங்க, அதட்டுறாங்க. ஏய் பேசாத, ஆண்டவர் வராரு. இன்னைக்கு கூட ஸ்கூல்ல பாருங்க, ஹெச்எம் வந்துட்டுமே எல்லாம் பிள்ளைங்க என்ன பண்ணிடுவாங்க, சைலண்ட் ஆயிடுவாங்க. பின்னு உளுந்தா கூட சவுண்டு கேட்காது, அந்த சைலண்ட் ஆயிரும். ஏன் சர்ச்சில் கூட பாருங்க, பெரிய பாஸ்டர் வந்துட்டாங்க அப்படின்னா அது வரைக்கும் பக்கத்துல எல்லாம் என்ன சொல்லுவாங்க, சொந்த கதை சோக கதையெல்லாம் பேசின்னு இருப்பாங்க எங்க சர்ச்சுக்குள்ள இருந்து. ஆனா பெரிய பாஸ்டர் வந்துட்டாரு அப்படின்னோடனே கப்சிப்புன்னு ஆயிடுவாங்க. அல்லையே, அது ஒரு மரியாதை. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவங்க சொல்றாங்க, கூப்பிடாத, சத்துமா கூப்பிடாத, அதட்டுறாங்க. அப்ப இவங்களுக்கே காது கேட்டுச்சுன்னா ஏசப்பா கேட்டிருக்குமா கேட்டிருக்காதா? நிச்சயமா கேட்டிருக்கோம். ஆனா ஆண்டவர் அவன் கூப்பிட்ட உடனே திரும்பி பார்க்கல. ஏன்னா அவன் இன்னும் கூப்பிடுறானா இல்லையான்னு டெஸ்ட் பண்றார். ஆனா அப்படி ஆண்டவர் அப்படி கேட்காத மாதிரி போகும்போது திரும்ப இவங்க அதட்டியும் அவன் சொல்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அதிகமா சத்தம் போடுறான். அல்லேலூயா. ஒருத்தர் ஜெபம் பண்ணாதன்னு உங்களை சொன்னா அப்படியே பயந்து ஒடுங்கிடக்கூடாது, இன்னும் அதிகமா ஆண்டவரை கூப்பிடணும். அல்லேலூயா. நெருக்கத்துல தாங்க ஆண்டவரை கூப்பிடணும். நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கும்போது ஆண்டவரை கூப்பிடுவாங்க, ஆண்டவரை துதிப்பாங்க. வீட்டில் பிரச்சனை நெருக்க வந்துட்டா அப்படியே சோர்ந்து போய் கவுந்தடிச்சு படுத்துருவாங்க. அது தப்பு. உன் நெருக்கத்தின் நேரத்துல, பிரச்சனையின் நேரத்துல தான் இயேசுவே எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு கூப்பிடணும். அல்லேலூயா. எல்லாரும் உங்க கூட தான் இருப்பாங்க. உங்க சொந்தங்கள் இருக்கும், பிள்ளைகள் இருப்பாங்க, கணவன் இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. ஆனா நெருக்கப்படும் போது ஒருத்தர் மட்டும்தான் உங்க அருகில் இருக்க முடியும். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்க மனசு வேதனைப்படும் போது, ஐயோ என் வேதனையை யாரிடத்தையும் சொல்ல முடியலையே நினைக்கும் போது அப்பா கிட்ட மட்டும்தான் எல்லா சீக்கிரட்டும் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. மனுஷங்கிட்ட சொன்னா அவங்க தூற்றி திரிவார்கள், ஆனால் என் இயேசுவிடம் சொன்னா எங்கேயும் போகவே போகாது. ஹல்லேலூயா. அவர் யார்கிட்டயும் போய் சொல்லுவாரா, இந்த பொண்ணு இப்படிலாம் இருக்கு, இப்படிலாம் இருக்கு, இந்த பையன் இப்படின்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால நம்ம சீக்கிரட்டெல்லாம் சொல்றதுக்கு ஒரு இடம்னா ஏசப்பாவுடைய பாதப்படி தான். ஹல்லேலூயா. அவர் சமூகம் மட்டும்தான். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த இடத்துல அவன் அதாவது இந்த அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்ட உடனே ஆண்டவர் கூப்பிடுறாரு, அவனை அழைத்து கொண்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அது வரைக்கும் அவனை திட்டுனவங்க இப்ப சொல்றாங்க, திடன்கொள் எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். அல்லேலூயா. பாருங்க, எப்பா நீ திடன்கொள், உன்னை ஆண்டவரே கூப்பிட்டாருப்பா, வா அப்படின்னு உடனே இவன் முதலாவது அப்படியே ஓடி போறானா? இல்ல. 50வது வசனத்துல, உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவின் இடத்தில் வந்தான். அல்லேலூயா. மேல் வஸ்திரம், குருட்டு வஸ்திரம். குருடர்களுக்கு அந்த காலத்துல ஒரு கலர்ல ஒரு வஸ்திரம் இருக்கும். அந்த வஸ்திரத்தை தூக்கி எரிஞ்சிட்டான். ஏன்? நான் அப்பா கிட்ட போறேன், ஏசப்பாட்ட போறேன், அவர் நிச்சயமா என் கண்ணை திறந்துருவார். அந்த நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. நான் ஆண்டவரே இந்த ஆலயத்துல போறேன், நான் சத்தியத்தை கேட்க போறேன், என் குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைக்கு ஒரு விடுதலை உண்டு, இதுவரைக்கும் இருந்த சூனிய கட்டு மந்திர கட்டுக்கு ஒரு விடுதலை உண்டுன்னு சொல்லி
நீங்க விசுவாசித்து வந்தா உடனே அற்புதம் நடக்கும். போய் தான் பார்க்கலாமே, எவ்வளோ சர்ச்சு போயிட்டோம். அதுல இது ஒரு சர்ச்சா வந்தீங்கன்னா அற்புதம் நடக்காது. நான் இங்க போற ஆண்டவரை நீங்க விடுதலை கொடுப்பீங்க, நான் நம்புற ஆண்டவரை, அந்த நம்பிக்கையோடு உள்ள வந்தீங்கன்னா ஆண்டவர் விடுதலையை தருவார். இப்போ அந்த குருட்டு வஸ்திரத்தை தூக்கி போட்டுட்டான்ல, இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற குருட்டு வஸ்திரம் என்னன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. அதாவது இருதயம் கேடுள்ளதும் திருக்குள்ளதுமா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த இருதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தைகள், கொலைபாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், அசுத்தங்கள், காமவிகாரம் எல்லாம் புறப்பட்டு வரும்னு இருக்குல்ல. அதனாலதான் இருதயத்தை ஆண்டவர் கேட்கிறார். அப்போ இந்த இருதயத்துல என்னென்ன பாவங்கள் இருக்கோ அத்தனையும் தூக்கி எறிஞ்சிடணும். அல்லேலூயா. இதெல்லாம் நான் வச்சுக்குவேன். சிலர் வருவாங்க சர்ச்சுக்கு, நாங்க ஹான்ஸ் போடுறத விட மாட்டோம், குடிக்கிறத விட மாட்டோம், சிகரெட் பிடிக்கிறத விட மாட்டோம், ஆனா வருவோம், ஆண்டவர் எங்களுக்கு நன்மை செய்யணும். எப்படிங்க செய்வார்? அல்லேலூயா. நீ உன் குருட்டு வஸ்திரத்தெல்லாம் தூக்கி எறியாம ஆண்டவர் எப்படி நன்மை செய்வார்? சிலர் பார்த்தீங்கன்னா ரகசிய தொடர்பு இருக்கும், இதே வச்சுக்குவாங்க, ஆனா ஆண்டவர்கிட்ட வந்து நன்மையை கேட்பாங்க. எப்படி ஆண்டவர் கொடுப்பாரு? அந்த குருட்டு வஸ்திரம் உன்னை விட்டு போகலன்னா நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதே. அல்லேலூயா. பொய்ய களைஞ்சி போடலன்னா ஆண்டவர் எப்படி நன்மையை செய்வாரு? இதுவரைக்கும் பொய் பேசியிருக்கலாம், ஆனா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, இனி நான் எந்த ஒரு காரியத்தை கொண்டு பொய்ய பேச மாட்டேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணிட்டு போங்க, நிச்சயமாய் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ என்னென்ன குருட்டு வஸ்திரம் நமக்குள்ள இருக்கு? கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, மாம்சத்தின் கிரியைகள் ஆவன. அதுல கொடுத்துருக்குல்ல 17 காரியங்கள் இருக்கு. அந்த 17ல என்ன என்கிட்ட இருக்குதோ அந்த குருட்டு வஸ்திரத்தை தூக்கி போடுற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அந்த குருட்டு வஸ்திரத்தை தூக்கி எறிஞ்சிங்கன்னா இதுவரைக்கும் தடைப்பட்டிருக்கிற காரியங்கள்ல என் தேவன் ஜெயத்தை கட்டளையிடுவார். அவனுக்கு ஆண்டட்ட போன அற்புதம் நடக்கும்னு தெரிஞ்சு நம்பி தூக்கி போட்டுட்டான். இதுக்கப்புறம் அந்த குருட்டு வஸ்திரம் எனக்கு வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு போறதுனால அவன் பாருங்க, இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு அவன் கிட்ட. என்ன கேள்வி கேட்கிறாரு? 51ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இப்ப ஆண்டவருக்கு தெரியாதாங்க அவன் குருடன். நம்மளே வந்து ஒருத்தரை பார்க்கும்போது அவன் குருடனா இருக்கும்போது என்ன சொல்லுவோம்? இவன் குருடனா இருக்கிறான்னு சொல்லுவோம்ல. ஆனா ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேணும்? அப்ப அவன் சொல்றான், நான் பார்வை அடைய வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு அவனை பார்த்து, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஜெபம் பண்ணாரா? அந்த இடத்துல கையை வச்சு ஏதாவது பண்ணாரா? இல்ல. நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. போற வழியிலே அவன் சுகம் பெற்றான். அல்லேலூயா. பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின்னால அவன் போனான்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ இன்னைக்கு நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசம் இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த பர்திமு குருடனுடைய விசுவாசம் என்ன? நான் ஏசப்பாட்ட போனா அற்புதம் நடக்கும். இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, ஆண்டவரே இதுவரைக்கும் எவ்வளோ மந்திர காரியங்களை செய்யறாங்க, என் குடும்பத்துல சூனியங்களை செய்யறாங்க, இதுல இருந்து விடுதலையே இல்லாம நாங்க இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டோம்ப்பா, ஆனா உம்மை நம்பி வந்திருக்கிறோம், எங்களுக்கு விடுதலை தாங்க நீங்க கேட்டா நிச்சயமாய் ஆண்டவர் விடுதலை கொடுக்க அவர் வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அப்போ இந்த பர்திமு குருடனுக்கு கொடுத்த இரக்கம் என்னன்னா, அதாவது சுகம். ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மிரக்கலை செய்கிறார். கண்ணு தெரியாதவனை பார்வை அடைய செய்கிறார். மூன்றாவது ஆண்டவர் யாருக்கு இரக்கம் செய்கிறார் என்று சொன்னால், ஏசாயா 49:13, சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்ய காத்திருக்கிறார். ஏசாயா 49:13. வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிக்கூறு,
பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். ஹல்லேலூயா. அப்ப யாரெல்லாம் சிறுமைப்பட்டிருக்கிறீங்களோ அவங்க மேல கர்த்தர் இரக்கமாய் இருப்பேன்னு சொல்றார். வேதத்துல ஒரு மகள் சிறுமைப்படுத்தப்பட்டாள். யோவான் 8ஆம் அதிகாரம் 1-11 வரைக்கும் வீட்டுல வாசித்து கொள்ளுங்க. 8ஆம் அதிகாரம் 3-4 நாம் வாசிப்போம். யோவான் 8:3-4. அப்பொழுது விபசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். ஹல்லேலூயா. பாருங்க, அதாவது அந்த நாட்கள்ல விபச்சார பாவம் செய்யறவங்கள மோசே நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறிஞ்சு கொல்லணும். இப்போ விபச்சாரம் செய்யறது ஒரு ஸ்ரீ மட்டுமா, ஒரு ஆணும் தானே. ஆனா 2 பேரையும் கல் எறியணும். ஆனா அங்க என்ன நீதி இருக்கு? அவளை மட்டும் பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. கையும் மையுமா பிடிச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னு ஆண்டவரை சோதிக்கிறதுக்கு கொண்டு வந்து அவர் என்ன பண்றாரு, அவர் மேல குற்றம் கண்டுபிடிக்கலாமான்னு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நிறுத்தும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒண்ணுமே பேசல, விரலை வச்சு தரையில எழுத ஆரம்பிக்கிறார். இப்படி எழுதிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஓயாம கேட்குறாங்க, நாங்க இவங்களை என்ன செய்யணும், இவளை என்ன செய்யணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்கள பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல கல் அடிங்கன்னு சொல்லிட்டு திரும்ப எழுத ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. என்ன எழுதியிருப்பாரு? ஒவ்வொருத்தண்டைய பேரை எழுதி பாவத்தை எழுதியிருப்பார். நீ இந்த பாவம் செய்த எழுதியிருப்பார். ஒருத்தன் எல்லாம் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் பார்த்தாங்க. கல் அப்படியே கீழே போட்டுட்டு ஓடியே போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இப்போ தனித்து நிற்கிற அந்த ஸ்ரீயை பார்த்து கேட்குறாரு, இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்ரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்ரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாயிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். ஏமா, உன்னை இவ்வளோ நேரம் குற்றம் சாட்டினாங்களே, எங்க போனாங்க அப்படின்னு கேட்கிறார். அவ சொல்றா, அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். ஏசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அழகா இரக்கம் செய்யறாருல. சிறுமைப்பட்டவர்களுக்கு இரக்கம் செய்யறார். எல்லாரும் அவளை கல்லெறிஞ்சு கொல்லணும்ன்றாங்க. ஆனா ஆண்டவர் அவ பாவத்தை மன்னித்து சொல்றாரு, இவ்வளவு நாள் பாவம் செஞ்ச, இனி என்ன பண்ணாத, பாவம் செய்யாதன்னு மன்னிச்சு ஆண்டவர் அனுப்புறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதுதாங்க இரக்கம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இரக்கத்தின் காலத்துல நீங்களும் நானும் இருக்கிறதுனால தான் நம்ம செய்யற பாவங்களை எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறார். கிருபை மேல கிருபை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அடுத்தது தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியவர்களுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்ய காத்திருக்கிறாராம். அப்போ யோனா 1ஆம் அதிகாரம் 1-2 நாம் வாசிப்போம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்துல போய் இந்த நினிவே மக்கள் செய்கிற அக்கிரமம் எட்டினது என்று சொல்றார். அப்போ அமிதாயின் குமாரன் யோனாவை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன சொல்றாரு, நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்படி சொன்ன மாத்திரத்துல இந்த யோனா தீர்க்கதரிசி என்ன பண்ணிருக்கணும், கீழ்ப்படிஞ்சிருக்கணும். கீழ்ப்படியாம அவர் என்ன பண்ணாரு, தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறி போயிட்டார். அல்லேலூயா. எவன்டா இந்த நினிவே மக்கள்கிட்ட போய் சாகிறதுன்னு. அல்லேலூயா. இன்னைக்கு கூட நிறைய பேர் இருக்கிறோம்ல. இப்ப நிறைய ஊழியக்காரங்க இந்த சைவனா கட்டுக்கெல்லாம் ஜெபிக்கணும்னா பண்ண மாட்டாங்க நிறைய பேர். ஏன், இவங்களோட மல்லு கொடுத்து நம்ம ஏன் கஷ்டப்படணும். அல்லேலூயா. அப்படின்னு ஜெபிக்கிறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனா அதே மாதிரிதான் இந்த யோனா தீர்க்கதரிசியும் இந்த நினிவே மக்கள் அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், அதாவது ரொம்ப மூர்க்கமா இருக்கிற ஜனங்கள். அதனால அங்க போக பயந்து இவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியாம தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறி போயிட்டார். தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறி போய் என்ன பண்ணாரு, அங்க அடித்தட்டுல போய் நல்லா உட்கார்ந்து தூங்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா.
இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களும் இப்படிதான், பாவமும் செஞ்சிருவாங்க, ஆனா என்ன பண்ணுவாங்க, ஐயோ நம்ம பாவம் செஞ்சிட்டோமே, இப்படி பேசிட்டோமே, இந்த சகோதரிக்கு விரோதமா இப்படி நம்ம பொய் சொல்லிட்டோமே, அவங்கள தப்பா பேசிட்டோமே அப்படின்னு ஒரு மனசுல வாதம் இல்லாம அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா ஜாலியா தூங்குவாங்க. இப்போ யோனா அடித்தட்டுல போய் தூங்குறாரு. ஆண்டவர் சும்மா இருந்தாரா? ஒரு பெரிய காத்த உண்டாக்கி அனுப்புனாரு. கப்பல் ஆட ஆரம்பிக்குது. கப்பல்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, சரக்கெல்லாம் தூக்கி கீழே போடுறாங்க. அவங்கவுங்க தெய்வத்தை பார்த்து கூப்பிடுறாங்க, ஐயோ காப்பாத்துன்னு சொல்லி. இவர் மட்டும் நல்லா தூங்குறாரு. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நித்திரை எப்படி இருக்குமா? இன்பமா இருக்கும். அதனாலதான் சில பேர் ஆலயத்துல வந்து தூங்குவாங்க. அல்லேலூயா. இன்பமா இருக்கும். நல்லா தூங்குறான் இவன். எல்லாரும் தட்டி எழுப்பி, அப்பா நீ என்ன தூங்குற, நாங்கெல்லாம் கஷ்டப்படுற பாரு எப்படி ஆடுது கப்பல், இன்னும் கொஞ்ச நேரத்துல மூழ்க போறோம். எழுப்புனா அப்புறமா இவன் சாதாரணமா சொல்றான். என்ன சொல்றான், நீ யாருப்பா, எங்கிருந்து வந்த, உன் வேலை என்ன, உன் தொழில் என்ன அப்படின்னு கேட்டா, யோனா 1:9, அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் நான் உண்டாக்கின எபிரெயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். ஹல்லேலூயா. பாருங்க, இப்படி சொன்ன உடனே 10ஆம் வசனம் வாசி. அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் அவன் என்று கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடுகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அந்த அவனை மனுஷர் நோக்கி, மிகவும் பயந்து அவனை நோக்கி நீ நீ ஏன் இதை செய்தாய் நீ என்றார்கள். ஏன் இதை செய்தாய் என்றார்கள். பாருங்க, ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு பயம் இல்ல. ஆண்டவரை அறியாத ஜனங்கள் கேட்குறாங்க, ஏன்பா இப்படி செஞ்சிட்ட, பாரு ஆண்டவருடைய கோபம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும்போது அப்பவாது இந்த யோனா ஜோம் பண்ணி இருக்கணுமே. அவன் சொல்றான், அசால்ட்டா சொல்றான், இதுக்கு காரணம் நான் தான், என்னைய தூக்கி இந்த கடல்ல தூக்கி போட்டுருங்க, இந்த கடல் கொந்தளிப்பெல்லாம் சரியாயிரும். அல்லேலூயா. நம்ம கூட அநேக நேரம் நமக்கு பிரச்சனை போராட்டம் வந்தா எதையாவது மேனேஜ் பண்ணி இப்படி இப்படி சமாளிச்சிடலாம், அப்படி சமாளிச்சிடலாம் நினைக்கிறோம். ஆனா ஒரு பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னன்னு முதல்ல ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏன் ஆண்டவரே என் குடும்பத்துல இந்த பிரச்சனை, ஏன் ஆண்டவரே திடீர்னு இந்த எதிர்பாராத காரியங்கள் நடக்குது, இதுக்கு காரணம் என்ன, என்கிட்ட என்ன குறை இருக்கு. அல்லேலூயா. நம்ம எப்பவுமே இப்படி நீட்டி தான் பழக்கம். அல்லேலூயா. இப்போ கணவன்னா மனைவியை இப்படி நீட்டுவார், உன்னாலதான் எல்லாம் ஆச்சு, உன்னாலதான் எல்லாம் அழிஞ்சுது, இப்படி நீட்டுவார். 3 விரல் அவரை பார்க்குதுன்னு அவருக்கு தெரியாது. மனைவி சொல்லுவாங்க, எல்லாம் உங்களால தாங்க, நீங்க சரியா இருந்தா வீடு சரியா இருக்கும், நீங்க சரியா இருந்தா பிள்ளை சரியா இருந்திருக்கும் அப்படின்னு மனைவி டயலாக் அடிப்பாங்க. அல்லேலூயா. ஆனா மனைவி பார்த்து 3 விரல் நிக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. உங்களால தான், நீங்க செல்லம் கொடுக்கறதுனால தான் உங்க பையன் கெட்டு போயிட்டான், உங்க பொண்ணு கெட்டு போயிட்டான், இப்படி சொல் பேச்சு கேட்காம இருக்கிறாங்க, காரணம் நீங்க தான். இப்படியே 2 பேரும் வாக்குவாதம் போட்டு சண்டை போடுவாங்க. அல்லேலூயா. ஆனா இவன் சொல்றான், யார் மேலேயும் பழி சொல்ல, நான் தான் காரணம், என்னை தூக்கி கீழே போட்டுருங்க, கடல்ல போட்டுருங்க, இது சரியாயிரும். அல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு ஆண்டவர் சமூகத்துல நம்ம கேட்டு நம்ம ஆண்டவரோடு ஒப்புரவாயிட்டா பிரச்சனை சால்வ் ஆயிரும். அல்லேலூயா. இப்போ இவன் தூக்கி போட சொல்லிட்டானா, இவங்கெல்லாம் பயப்படுறாங்க, ஐயோ உன் ரத்தப்பழி எங்க மேல வந்துருமே. இல்ல வராது. உடனே இவங்க என்ன பண்றாங்க, ஐயோ இவன் ரத்தப்பழி எங்க மேல வரக்கூடாதுன்னு தூக்கி போடுறாங்க. போட்ட உடனே ஆண்டவர் அப்படியே விட்டுட்டார் அவனை. இல்ல, அதுதான் இரக்கத்தின் தேவன். அல்லேலூயா. மனுஷனா என்ன நினைப்பான், செத்தாண்டா அவன் அப்படின்னு நினைப்பான். ஆண்டவர் அப்படி நினைக்கல. அவனுக்குன்னே ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி ஒரு மீனை வச்சு அந்த மீன்கிட்ட சொல்லிட்டாரு, 3 நாள் நீ சாப்பிடவே கூடாது. பாருங்க, அவர் காத்து இருக்கிறார், இவன் எப்படினாலும் இந்த மீன் வயிற்றுக்குள்ள வருவான். அல்லேலூயா. அப்ப காத்து இருக்கிறார், இரக்கம் செய்யணும்னு காத்து இருக்கிறார். அவன் தடுமாறி போனாலும் வழி மாறி போனாலும் என் ஏசப்பா திரும்ப இந்த யோனா என்கிட்ட வருவான்னு காத்து இருக்கிறார். மீன் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டார், 3 நாள் சாப்பிடாதன்னு சொல்லிட்டார். நம்ம கூட கீழ்ப்படிய மாட்டோம், அது கீழ்ப்படியுது. அல்லேலூயா. இப்போ இந்த யோனாவை அப்படியே முழுங்கி வயிற்றுக்குள்ள வச்சிட்டு இருக்குது. அல்லேலூயா. இது மென்னு தின்னா என்ன ஆகும், ஜீரணம் ஆயிரும். உள்ள போனா அடுத்து எதையாவது தின்னா இவன் உள்ள இருக்கும் பஸ்பம் ஆயிடுவான். ஆண்டவர் சொல்லிட்டார், 3 நாள் சாப்பிடாத. இப்போ ஃபாஸ்டிங் யார் இருக்கிறாங்க, மீன் இருக்குது, வாய் பேச தெரியாத மீன் ஃபாஸ்டிங் இருக்கு. அல்லேலூயா. வெளியில் இருக்கிற நம்மலாம் என்ன பண்றோம், ஃபீஸ்டிங் இருக்கிறோம், நல்லா அப்பப்போ நல்லா சாப்பிட்டு திடகாத்திரமா இருக்கிறோம். அல்லேலூயா.
ஆண்டவர்கிட்ட சில நன்மையை பெறணும்னா நம்ம ஃபாஸ்டிங் போடணும் கட்டாயம். நம்ம சரீரத்தை ஒடுக்கி ஆண்டவர் சமூகத்துல உட்காரணும். உங்களுக்காக மத்தவங்க ஜெபிக்கிறது ஒரு பக்கம், ஆனா ஆண்டவரே எனக்கு விடுதலை வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தான் ஃபாஸ்டிங் போட்டு உட்காரணும். பாருங்க, இப்போ மீன் ஃபாஸ்டிங் இருக்கு, இவர் வயிற்றுக்குள்ள போயிட்டாரு. உள்ள போன பிறகு நெருக்கத்தின் மத்தியில கூப்பிடுறான். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். பாருங்க, வெளியில இருக்கும் போதெல்லாம் அவருக்கு கூப்பிடுறதுக்கு மனசே இல்லை. ஹல்லேலூயா. கப்பல் ஏறி கப்பல்ல உட்காரும் போது கூப்பிடல, கீழ்த்தட்டுல போய் தூங்கும் போது கூப்பிடல, அவங்க தட்டி எழுப்பி நீ யாருப்பான்னு கேக்குறாங்க அப்போ கூப்பிடல. இப்ப மீன் வயிற்றுக்குள்ள போய் நெருக்கத்துல அந்த நாத்தத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு இப்ப கூப்பிடுறாரு. நிறைய பேர் அப்படிதான். நம்மளும் நல்லா இருக்கும் போது கூப்பிடவே மாட்டோமே. சொகுசான வாழ்க்கை, வீட்டுக்கார் நல்லா பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் சில பேர் ஆண்டவர் அப்படி கொஞ்சம் தள்ளி வச்சிருவாங்க. ஐயோ எங்க வீட்டுக்கார் எவ்வளோ அன்பா இருக்கிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. வீட்டுக்கார் ஒரு நாள் ஒரு கடி அப்படி கடிச்சிட்டாருன்னா போதும், சே இதெல்லாம் மனுஷனா இவரு, எப்படி பேசுறாரு, கொஞ்சம் கூட நன்றியே இல்லை, நன்றி கெட்டு போயிருக்கிறார் அப்படின்னு 4 திட்டிட்டு அப்பதான் மேலே பார்ப்போம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அது பிள்ளைகளானாலும் சரி, யாரா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், பாருங்க, மனுஷனுடைய அன்பெல்லாம் மாறும், என் தேவனுடைய அன்பு மட்டும்தான் மாறாது. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் மாறாது. மனுஷன் மாறிக்கிட்டே தான் இருப்பான் பச்சொந்தி மாதிரி, ஆனா ஏசப்பா மாற மாட்டார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் நெருக்கத்துல கூப்பிட்டப்போ அவன் சத்தத்தை கேட்டாரு. அவன் பொருத்தனை பண்றான். நான் என்ன பண்ணுவேன், நினிவேல போய் நான் பிரசங்கிப்பேன் பொருத்தனை பண்ண உடனே அவன் மனம் திரும்பிட்டான்னு தெரிஞ்ச உடனே மீன் கிட்ட சொல்றாரு, கரையில போய் கக்கீரு, நினிவே கரையில கக்கீருன்றார். இப்போ மீன் என்ன பண்ணுது, அவனை கக்கிருச்சு. இப்போ என்ன பண்றாரு ஆண்டவர், 2வது முறை அவனோட பேசுறார். 3:1-2. 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர் நீ எழுந்து மகாநகரமாகி நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். பாருங்க, இப்போ பிரசங்கின்னு சொன்ன உடனே இவர் போறாரு. அது ஒரு 3 நாள் பயணமா இருக்கு. போறாரு, போய் அந்த நினிவே மக்கள் மத்தியில போனோன்னு சொல்றாரு, இன்னும் 40 நாள் இருக்கு, நினிவே என்ன பண்ணோம், கவிழ்க்கப்பட்டு போவோம். அவ்வளவுதான் அவர் பிரசங்கம். 40 நாள் இருக்கு. அவரு ஐயோ இந்த ஜனங்கள் இது பண்ணிடுவாங்களே அப்படிலாம் நினைக்கல. ஒரு இதுவே இல்லாம 40 நாள் இருக்கு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போவோம், அவ்வளவுதான் முடிச்சிட்டார் பிரசங்கத்தை. முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு, போய் நல்லா ஒரு கூரையை போட்டாரு, கூரைக்கு கீழே உட்கார்ந்தாரு. நல்லா அங்கேயும் தூக்கம். ஆண்டவர் பார்த்தார், ஐயோ என் பையன் வெயில்ல இந்த கூரைக்கு நடுவில் இருக்கிறானே. அழகா ஒரு ஆமணக்கு செடியை வளர விட்டாரு. அது கடகட கடகடன்னு வளர்ந்தது. அப்படியே நல்லா குழு குழு குழுன்னு இருந்தது. அவர் அந்த குழு குழுப்புல நல்லா தூங்குறாரு. அடுத்த நாள் வெயில் ஏறின உடனே அந்த ஆமணக்கு செடியை ஒரு பூச்சி அரிச்சுது. உடனே சுல்லுன்னு தலையில வெயில் பட்ட உடனே யோனாக்கு கோபம் உச்சிக்குல வருது. அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன்பா எரிச்சலா இருக்கிற, நான் மரண பரியந்தம் இப்படிதான் இருப்பேன். சிலர் சொல்லுவாங்க, ஏமா எரிச்சலா இருக்க, அப்படிதான் இருப்பேன் அப்படின்னுவாங்க. அது மாதிரி அவர் சொல்றார், மரண பரியந்தமும் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்றார். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ விதைக்கல, நீ தண்ணி ஊத்தல, அதுவா வளர்ந்தது. அந்த ஆமணக்கு செடிக்காக இப்படி பரிதபிக்கிறியே, நான் உண்டாக்கின என் பிள்ளைகளுக்காக 120,000 பேருக்காய் இந்த நினிவேக்காய் பரிதபிக்காமல் இருப்பேனோ அப்படின்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்ம மேல பரிதபிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் செய்ய நினைத்ததை செய்யல. ஏன் தெரியுமா, இவனுக்கு மட்டும் இல்ல, நினிவே ஜனங்களுக்கும் அவர் செய்ய நினைத்ததை செய்யல. ஏன்னா அவங்களும் என்ன பண்றாங்க, மனம் திரும்பி ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து ராஜா முதல் குடிமகள், அதாவது அங்க குடியிருக்கிற ஜனங்கள், அது மட்டுமல்ல மிருகங்கள் யாருமே தண்ணி கூட குடிக்கலையாங்க. அப்படி ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. ராஜா சொல்றார், யாருக்கு தெரியும், ஆண்டவர் மனம் இறங்கினாலும் இறங்குவார், நம்ம மனம் திரும்பினதை பார்த்து இறங்குவார்னு ராஜா சொல்றான். ஆனா ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க, 3:10. அவர்கள்
அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். பாருங்க, நினிவே அழிப்பேன்னு சொன்னாரு. ஆனா அவங்க எல்லாம் மனம் திரும்பின பட்சத்துல அந்த நினிவே பட்டணத்தை, நினிவே ஜனங்களை அழிக்கலையாம். அல்லேலூயா. இன்னைக்கும் நமக்கு ஆண்டவர் கிருபையாய் இரக்கமாய் நம்மளை அழிக்காமல் பாதுகாத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால நீங்க உங்க பிள்ளைகளுக்காகவோ கணவனுக்காகவோ அப்பா அம்மாக்காகவோ யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ உங்க ஜெபத்தை நிறுத்தாதீங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் உண்டு, ஆண்டவர் அவங்களை என்ன பண்ணுவார்? ரட்சிப்பார். அல்லேலூயா. 4 காரியங்கள் சொன்னேன். 1, யாருக்கு இரக்கம் கிடைக்கும்? பாவத்தை விட்டு விலகுகிறவர்களுக்கு. 2வது, யாருக்கு இரக்கம் கிடைக்கும்? சொல்லுங்க பாப்போம். அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு. 3வது, யாருக்கு இரக்கம் கிடைக்கும்? யாருக்கு இரக்கம் கிடைக்கும்? சிறுமைப்பட்டவர்களுக்கு. வெரி குட். யார் சொன்னது? வெரி குட். சிறுமைப்பட்டவர்களுக்கு இரக்கம் கிடைக்கும். 4வது, இப்ப சொன்ன யாருக்கு இரக்கம் கிடைக்கும்? தேவ சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிறவர்களுக்கு இரக்கம் கிடைக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க பாவத்தை விட்டீங்கன்னா இரக்கத்தை தருவார். 2வது, அதாவது அவரை நோக்கி கூப்பிட்டா உங்களுக்கு இரக்கம் தருவார். 3வது, நீங்க நெருக்கப்பட்டிருக்கிறீங்க, அந்த நெருக்கத்துல ஆண்டவரை கூப்பிட்டா இரக்கம் தருவார். அடுத்தது, அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சால் இரக்கம் தருவார். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. இரக்கம் செய்ய எங்களுக்காக நீங்க காத்திருக்கிறீங்களே டாடி, உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ரீபா லபா கபூரி அம்தராலரபி கரபா. ஆண்டவரே, இதை யூடியூப் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்க இரக்கம் செய்யுங்க டாடி, இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. ரீபா லக்கா தீமா ராஷால் பீஹோத நை லக்தி கபௌரியா மே ரஜ்ஜோ போலா கர்பியா த ரை கரபா ஓரிபி கரபா. ஆண்டவரே அப்பா, இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்க, யூடியூப்ல பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பாவத்திலிருந்து இரக்கம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு இரக்கம் கிடைக்கட்டும். சிறுமைப்பட்டவர்களுக்கு இரக்கம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. கீழ்ப்படுகிறவர்களுக்கு இரக்கம் கிடைக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, எந்தெந்த சூழ்நிலையில அப்பா, எந்தெந்த கத்தாவே செய்வன கட்டில ஆண்டவரே பிடிப்பட்டு இருக்கிறார்கள், அவர்களை விடுதலை செய்வீராக டாடி. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க அப்பா. டிப்ரெஷன்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு டிப்ரெஷன்ல இருந்து விடுதலையை கொடுங்கப்பா. படுத்த படுக்கையா இருக்கிற பிள்ளைகளுக்கு படுத்த படுக்கையிலிருந்து விடுதலையை கொடுங்க டாடி. நாம மகிமைப்படட்டும். ஆவியாண்ட கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென்.